கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சிறகடிக்க ஆசை சீரியலில் போன வாரம் டிஆர்பி அப்படியே பிச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து சூப்பரான ஒரு எபிசோடு, எல்லா பக்கமும் அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சோஷியல் மீடியாலாம் வைரலான ஒரு கண்டென்ட். ஆனால் அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது? இப்போ புதுசாக ஆட்களை கொண்டு வந்துருப்பீங்க, நிறைய பேர் விசாரிப்பாங்க இது என்ன மாதிரி ஒரு கதை அப்படின்னு கேட்டு, இந்த கேரக்டர் யார் அந்த கேரக்டர் யாருன்னு தெரிஞ்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா அடுத்த வாரத்தில் அதை எப்படி கொண்டு போகிறோம்? ஒரு ஹைப்பு கொடுக்கறது எப்படியோ பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு பிறகு அந்த ஹைப்பை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கான வேலைகளில் செயல்படணும் அப்படின்னா, இப்போ அண்ணாமலை கேரக்டரை நடிக்கிற ஒரு மனிதர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர், அற்புதமான ஒரு நடிகரும் கூட. அவரை கூட்டம் வச்சு அவரை டம்மியாக வச்சுருக்கிறதுக்கு பதிலாக அவர் கொஞ்சமாச்சும் ஸ்ட்ராங்கான ஒரு ரோல் கொடுக்கலாம். அண்ணாமலை இப்போ ஸ்ட்ராங்காக வந்து விஜயா கிட்டக்க, விஜயா வந்து இப்போ என்ன நடந்தாலும் தன்னோட பிள்ளை வந்து பாவம் அப்பாவி குழந்தை கை வாயில் விரல் வச்சா கூட கடிக்க தெரியாது மனோஜ்னு நினச்சிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இவர் வந்து இந்த பேர் அந்த 30 லட்ச ரூபா என் பணம் தான் ஷோரூம் ஆரம்பிச்சாங்கன்னா அதில் பங்கு எல்லாத்துக்கும் இருக்குது. ஸோ அதில் வந்து இவன் வேலை பார்க்குறான்னா அவனுக்கு சம்பளம் எடுத்துக்க சொல்லி, மற்றபடி லாபத்தெல்லாம் 3 தான் பங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல முத்துவையும் ரவியும் வந்து ஓனர் ஆக்கணும். ஆக்குவாரா மாட்டாரா அதை ஸ்ட்ராங்காக சொல்லி, அந்த சமயத்தில் விஜயா ஓவராக பேசி ரோகிணி பண்ணதுக்கு அவன் என்னங்க பண்ணுவான் பாவம், ஜீவா பண்ணதுக்கு அவன் என்னங்க பண்ணா போவான் பாவம் அப்படின்ட்டு இவர் நல்லா ஜாலியாக எல்லாத்தையும் வந்து அனுபவிச்சுட்டு பழி மட்டும் விழாமல் மனோஜுக்கு இருக்குல்ல அப்படி பேசிக்கிட்டே இருந்தாங்க. திருப்பி ஏதாச்சும் ஓவராக பேசினாங்கன்னா விஜயாவுக்கு ஒரு தலையில ஒரு கொட்டினா கூட சரி, வாயை மூட்டுரு, நான் சொன்னதான் அது. இப்போ இதுக்கப்புறம் இந்த ஷோரூம் 3 பேருக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்தா கரெக்டாக இருக்கும். அதை விட்டுட்டு இப்போ திருப்பி அந்த பணத்தையே மறந்துட்டு ரோகிணி விஜயாட்ட பேசினா என்ன பேசாட்டி நமக்கு என்னன்னு கதை போயிட்டுருக்கு. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.